ஹாய் உறவுகளே, இன்றைக்கி வாங்க நம்ம எம்மியான டபுள் பீன்ஸ். அதாவது டபுள் பீன்ஸ்னால் இப்போ பாருங்கள் ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நம்ம சாதாரண மொச்சையை விட மொச்சை ரகம்தான் இது, அதை விட நல்ல ஒரு பெருசாக இருக்குது. நல்லா ஒரு ரூபா காயின் மாதிரி இருக்குது. அதை இது பச்சையாகவும் கிடைக்கும், காஞ்சும் கிடைக்கும். நம்ம காஞ்சிருந்தால் ஊற வச்சு வேக வைக்கணும். இது பச்சை, அதனால் நான் அப்படியே வேக வைக்கிறேன். அது கூட ஒரு 4 உருளைக்கிழங்கு, அதையும் நல்லா தோல் சீவிட்டு அதிலே போட்டுடுறேன். ஏன்னா தோல் சீவி நல்லா கழுவி போட்டோம்னா அப்படியே அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குருமாவுக்கு. அதனால தான் அந்த பீன்ஸையும் டபுள் பீன்ஸையும் இதையும் சேர்த்து ஒன்றாவே குக்கரில் நான் போடுறேன். ஒரு 4 விசில் வரட்டும், நல்லா குழையட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு குழஞ்சாதான் குருமாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் ஆயிலும் கலந்து விட்டுருக்கேன். அதில் இப்போ நம்ம பட்டை கிராம்பு அந்த இது எல்லாமே போட்டுக்கலாம். அன்னாசிப்பூ தேவையானதை போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையானது. என்கிட்ட இருக்கிறது பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காவில் தான். அப்புறம் பிரிஞ்சி இலை, அது எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். இது போட்டு வதக்கணும்னா தான் நமக்கு அந்த குருமாவுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன வெங்காயம் தான் நான் போடுறேன். ஒரு 10-15 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். அதுவும் ஒரு பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த குருமா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நான் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேன். எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணுன்னா, நல்ல ஒரு கம வாசனையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சாதாரண பட்டாணியிலலாம் செய்கிறத விட இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் புரதச்சத்து நிறையா இருக்கா. டேஸ்ட்டை விட புரதச்சத்து நிறைய இருக்கான். குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றாங்க. அதனால தான் இதை நான் செய்கிறேன் இன்றைக்கி. 2 பச்சை மிளகா, ஆசைக்கு 2 மிளகா, ரொம்பலாம் வேணாம் காரம். நம்ம அதுக்கு பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். அதனால் 2 மிளகா தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே போல் ஒரு 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் சேர்த்துட்டு வதக்கிடலாம். தக்காளி போடுறப்போ நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம இந்த இதுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா வதக்கி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடித்து வச்சுருக்கேன், அதுவும் போடணும் இதில். அப்புறம் கருவேப்பிலை, புதினா இருந்தால் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் தான். அரை மூடி தேங்காய், ஒரே 1 ஸ்பூன் சோம்பு, நிறையெல்லாம் வேண்டாம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அது கூட இங்கே பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை. இது நல்ல ஒரு குழப்பு கெட்டி கொடுக்கும். அதனால தான் இந்த உடச்ச கடலை நம்ம சேர்க்குறது. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுட்டோம். இதையும் வதக்கிட்டு நம்ம வேக வச்சது ரெடியாக வெந்திருக்கு. நம்மளோட டபுள் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் நல்லா மசிய வெந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்க்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. நான் தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுடுறேன். பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் நம்ம. நான் ஓரளவு தேவைப்படுற அளவுக்கு தான் போடுறேன் நான் இப்போவே. இது குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், கரம் மசாலா இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இது நல்லா ஆயிலே போட்டு இதையும் நல்லா வறுத்துருவோம். அப்போ அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்மளோட டபுள் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் நல்லாவே மசிஞ்சு வெந்து உப்பி போயிருக்குது. அதை எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக கரண்டியால் உருளைக்கிழங்குல ஒரு 4-5 உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதில் கிரேவி நல்லா ஒரு குழப்பாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முழுசாக இருக்கிறத விட 4-5 உருளைக்கிழங்கு நல்லா கரண்டியிலேயே மசிச்சுக்கலாம். நம்ம மசிக்கிறப்போ நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த உருளைக்கிழங்கு சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு கிரேவி நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் மசிச்சு விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நசுக்கி விட்டுறலாம். ஈஸியாகவே நம்ம தோல் சீவி குட்டி குட்டியாக வெட்டி போட்டதுனால நல்லாவே வெந்துடுச்சு. அது முழுசாகவும் போட்டு உரித்து போடலாம். நான் தோல் சீவி உள்ளே போட்டேன். ஏன்னா நம்ம அந்த வாட்டரை அப்படியே தான் அதில் சேர்த்துட்டேன் நான். அதில் வெந்து இருக்கும்போது அந்த ப்ரோட்டீன் சத்தெல்லாம் அதில் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், உடச்ச கடலை, சோம்பு அந்த விழுதையும் இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கணும். இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வேணும்னா. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நான் இப்போ வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். சப்பாத்தி எப்படின்னா முள்ளங்கி சப்பாத்தி. முள்ளங்கியை நல்லா துருவி கோதுமை மாவில் போட்டு பிசைஞ்சிட்டு அந்த தண்ணியே ஓரளவு போதும். பத்தாதப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். முன்னாடியே தண்ணியை ஊற்றிடாதீங்க. அந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிசைஞ்சு தான் நான் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு. இங்கே பாருங்கள், எம்மியான கலர்ஃபுல்லான குருமா ரெடி ஆகிட்டு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக சப்பாத்தியும் நான் செஞ்சுட்டேன். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், குருமாவுக்கும் சப்பாத்திக்கும் செமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடுறேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ நிறைய போட்டிருக்கேன், எல்லாமே பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், வணக்கம்.